கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இறக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரம் தாவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததற்காக கூடி ஸ்தோத்திரம். இதாவே உங்களுடைய ஜனத்தை நீர் கூடி கொண்டு வந்து செய்த கிருபைக்காய் நன்றி. இதாவே ஒரு குடும்பமாய் சேர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும், அதை உட்கொள்ளவும், பலப்படவும், இதாவே அதில் விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து நிற்கவும், கர்த்தன் ராஜ்யத்துக்கென்று பிரதிநிதிகளாக இருந்து வார்த்தையை கொண்டு ஜெயம் கொள்ளவும் கர்த்தனை செய்யும் மாபெரும் கிருபைகளுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். வந்த மக்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த விதைகளை நீர் பிதாவே ஹல்லேலூயா எடுத்து ஒவ்வொருடைய இருதயத்தில் ஹல்லேலூயா போட்டு அதன் பலன் கொடுக்க முடியாது, அதன் காலங்களில் பிதாவை கனி கொடுக்க முடியாது, நீர் கிருபை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் ஹல்லேலூயா குடும்பங்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் பிதாவே அவர்கள் நிற்கும் நிலைகள், நிலவாரங்கள் எல்லாம் அறிந்த தேவன் எங்கள் மத்தியில் இப்பொழுது இருப்பது காட்சி ஸ்தோத்திரம். பிதாவே என்னை நான் ஹல்லேலூயா உன் கையில் கொடுக்கிறேன், என்னை மறைத்து நீர் மயப்பட முடியாது ஜெபிக்கிறேன். சொந்தமல்ல சுயமல்ல கர்த்தாவே, உங்களுடைய சித்தம் மாத்திரம் வெளிப்பட முடியாது. நீர் பிதாவை நிர்ணயித்த வார்த்தைகள் விதையாய் ஒருத்தர் இருதயத்தில் விழும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலமா ஜெபம் கொடுக்கும் பார்ப்பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. நாம் போன வாரம் பார்த்த காரியம் என்னென்றால் God's purpose in man. ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய ஹல்லேலூயா காரணம், அவர் மனுஷனுக்கு அவர் என்ன எடுத்து வைத்தார், கிரியை செய்யும்போது எண்ணத்தை வைத்து அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் பின்னோட்டமாய் போய் அதனுடைய சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் கூட போய் ஆராய முடியாய் நான் அதனுடைய அந்த காரியத்தை நான் குறித்து ஆலோசனை செய்தேன். இப்பொழுது மனுஷனை எதற்காக உண்டாக்கினார் என்று சொன்னால், மனுஷனை உண்டாக்கினது பரலோகம் கொண்டு செல்ல. பரலோகத்தில் ஏற்கனவே நிரம்பி இருக்கும் ஹல்லேலூயா அந்த 3 பிரதான தூதர், மிகாயேல், கப்ரியேல், அதுக்கப்புறம் வெடிவெளி, இந்த 3 பிரதான தூதருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பிரதான தூதுவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் மகா பரிசுத்த சபை ஆகிய பரலோகத்தில் அவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சத்ருவின் யோசனை விதைக்கப்பட்டு அவன் இருதயத்தில் அவன் மீறுதலினால் கீழ்ப்படியாமையினால் ஒரு காரியங்களை செய்தான். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், தேவன் அவனையும் அவன் கூட்டாளிகளையும் அவனை பின்பற்றும் கூட்டாளிகளையும் இந்த பூமிக்கு அவனை தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். ஹல்லேலூயா. ஐசையா 14:12-14 வரை 15 வரை வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரிந்து விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இதுதான் விடிவெளியுடைய சரித்திரம். கர்த்தர் அந்த காலத்துல சரித்திரம் என்னன்னா, விடிவெளி தள்ளப்பட்டவனா போனான். ஏன்னா அவன் இருதயத்தில் தேவனுக்கு மேலாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது, சிருஷ்டித்த தேவனை ஹல்லேலூயா அவனை சிருஷ்டித்த தேவனுக்கு மேலாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் என்றால், அவனை யோசித்தான். இதை தேவன் அறிந்தார், அவனை தள்ளினார். அந்த இடத்தில் ஹல்லேலூயா மனுஷனை உண்டாக்க வேண்டும். அவர் சாயலில் மனுஷனை உண்டாக்கி அவர்களுக்கு ஹல்லேலூயா அவரை பின்பற்றி அவரை ஆராதிக்கும்படியா அந்த இடத்துல இருந்து ஆராதனை தான் நடந்து கொண்டது. விடிவெளி தான் ஆராதனைக்கு பிரதான தூதுவனாக இருந்தார். அந்த இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கும்படியாய் என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனை உண்டாக்கி ஹல்லேலூயா அவர் சொந்த சாயலில் உண்டாக்கும்படியாய் அவர் ஜீவனை ஊதி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் சத்ரு என்ன செய்தான் என்று சொன்னால், தள்ளப்பட்ட விடிவெளி என்று செய்தான், சூழ்ச்சி செய்து அவன் நித்திய வாழ்வு அடைந்து பரலோகத்தில் போய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தரை அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கின காரணத்தை அவன் நித்திய வாழ்வு அற்று போகும்படியாய் அவனை என்ன செய்தான் என்று சொன்னால், பாவத்துள் தள்ளினான். கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ய வைத்து கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தை அவனுக்குள்ளாய் உண்டாக்கினார். அப்பொழுது நித்திய வாழ்வு முடிந்தது. ஆனால் பிதாவானவர் மனுஷனை ஹல்லேலூயா உலகத்தில் அனுப்பும் பொழுது 2வது திட்டத்தை போட்டார். ஹல்லேலூயா அந்த 2வது திட்டத்தை போடும்பொழுது ஹல்லேலூயா அவன் திரும்பவும் எப்படி நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு பரலோகம் அவர் முதலில் திட்டமிட்ட மனுஷனுக்கு திட்டமிட்ட காரியத்தில்
ஹல்லேலூயா அவனை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் ஹல்லேலூயா அன்பு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா பார்ப்போம். ஆனால் கடைசியில் இன்னொரு யுத்தம் இருக்கிறது சத்ருவோடு முழுமையாய் முடியும். ரெவலேஷன்ஸ், அதாவது ஹல்லேலூயா வெளிப்படுத்தும் விசேஷம் 12:7-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவன் கடைசியில் ஹல்லேலூயா அவன் தள்ளப்பட்டவனாய் ஹல்லேலூயா திரும்பவும் ஹல்லேலூயா பாதாளத்துக்குள்ள தள்ளி கூட்டப்பட்டவனாய் இருக்க போகிறான் என்று சொல்லி அதை அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்பொழுது சத்ருவானது உலகத்தில் இப்பொழுது அதில் குற்றம் சுமத்துவராய் ஊழியம் செய்ய அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவனை அவருடைய கடைசியில் வந்து அவருடைய 2ஆம் வருகையில் இவனை ஆழ தள்ளி பூட்டுகிறார். ஹல்லேலூயா அவனை ஹல்லேலூயா ஒரு he's been dropped into the pit and closed. ஹல்லேலூயா இனிமேல் எழும்பாதபடிக்கு அவர் 1000 காலத்து ஆளுகையை கொண்டு வர அவர் திட்டமிட்டார். இப்பொழுது மனுஷன் உண்டாக்கப்பட்டது ஹல்லேலூயா சத்ருவானவன் தள்ளப்பட்ட இடத்தில் கொண்டு போகும்படியாக கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உண்டாக்கின ஹல்லேலூயா ஆனால் அதற்கு உரிய பரிசுத்தமும் அதற்குரிய கீழ்ப்படிதலும் சமர்ப்பணமும் இவனிடத்தில் இல்லாததை நம்மிடத்தில் ஹல்லேலூயா வேண்டும், அது இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை எதிர்பார்த்து நம்ம இந்த பூமியில் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். இந்த ரட்சிப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை ஹல்லேலூயா நமக்காய் மரித்தார், திரும்ப உயிர்த்தெழுந்தார், ரத்தத்தை சிந்தினார் என்று எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்காக வந்தீர், பாடுகளை பெற்றார் என்று சொல்லி அவர் காமித்த வழியில் நாம் கடந்து சென்று பரலோகத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் திட்டமிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா இது சத்ருவானன் இழந்த இடத்தை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அதை மனிதன் இழந்து விட்டான் சத்ருவிடத்தில் ஹல்லேலூயா ஏதேன் தோட்டத்தில். ஆனால் திரும்பவும் தேவன் நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி திரும்பவும் பரலோகத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வழியில் போகும் பொழுது ஹல்லேலூயா நமக்கு எல்லா காரியங்களும் இருக்கு. இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது ஹல்லேலூயா நாம் அவருடைய பிரதிநிதியாக இருக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் எப்படியாய் வாழ்ந்தாரோ அதன் அதிகாரங்களும் வல்லமைகளும் பெற்றவர்களாக பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இருந்தோம், நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். இதை சத்ரு போராடுகிறான் என்று சொல்லி நாம் ஹல்லேலூயா விழித்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா வாசிங்க. ஹல்லேலூயா எபிரேயர் 2:8-10 வரைக்கும் வாசிப்போம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். ஹல்லேலூயா அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவன் அவனுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார் அதிகாரத்தை, ஆளுகையை. தேவன் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆளுகையை அவர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது அவன் காலில் கீழ்ப்படுத்த அவருக்கு சகல ஸ்லாக்கியங்களும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஹல்லேலூயா இன்னும் but now we see not yet all things are put under him. அவனை கீழ்ப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். இது சத்ருவானவன் அவன் கீழ்ப்படுத்தாதபடிக்கு அவனை போராடி கொண்டிருக்கிறான். சந்தேகத்தினாலும் ஹல்லேலூயா அவன் செய்யும் சூழ்ச்சிகளினாலும் அவனுக்கு சொந்தத்தின் சுயத்தின் மீது அன்பு செலுத்தும்படியா அவனை ஊன்றுவதனாலும் ஹல்லேலூயா நம் மனுஷன் ஹல்லேலூயா தேவனிடத்துக்கு முழுமையாய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தவனாய் இருக்க முடியாதபடிக்கு அந்த போராட்டத்திற்குள் நின்று கொண்டிருக்கிறான். இதனால் தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாய் போகும் அந்த அதிகாரமும் அந்த ஆளுகையும் அந்த வல்லமையும் பெற்றுக்கொள்ளாத முடிக்க அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா அந்த போராட்டத்தில் ஜெயம் கொள்ளும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த போராட்டத்தில் மனிதன் எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு
மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் பிதாவால் நியமித்த வழியில் சென்று இயேசு கிறிஸ்து ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பெற்றுக்கொண்ட கிருபையினால் அவர் என்ன செய்யலாம்? உயர்த்தப்பட்டவராய் காணப்படுகிறார். பரலோகத்துக்கு ஹல்லேலூயா, அவர் ஹல்லேலூயா சிங்காசனத்துக்கு அடுத்தபடியாய் நமக்கு பரிந்து பேசும்படியாய் அவரை ஹல்லேலூயா பிதாவானவர் அவரை ஹல்லேலூயா உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஹல்லேலூயா கர்த்தர் சொன்ன பிதாவானவர் சொன்னதை கீழ்ப்படிந்ததனால் ஹல்லேலூயா அந்த சத்துருவானவர் விட்டார். ஹல்லேலூயா கோட்டை விட்டான். ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா அவன் ஹல்லேலூயா அவன் யோசனைகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசித்தான், அதை இழந்தான். ஹல்லேலூயா. மனிதன் கேட்கக்கூடாத காரியத்துக்கு கீழ்ப்படிந்தான், இழந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா நாம் கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து பிதாவின் இடத்தில் உயர்த்தப்பட்டவராய் காணோம். இன்றைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் பாதையில் நாம் ஹல்லேலூயா நம்மை தாழ்த்தி கீழ்ப்படுத்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உயர்த்தப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க அடுத்த வசனத்தை. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அதுக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சந்திக்கும் பொழுது அது ஏற்றதாய் பிதாவுக்கு தெரிந்தபடினால் அதை தாண்டி வரும்படியாய் நாம் உள்ளான மனிதன் பலப்படுத்த முடியாய் சில காரியங்கள் நம் முன்பாக வைப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியங்களை தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ஹல்லேலூயா உடன் ஹல்லேலூயா என்ன செய்கிறார்கள்? ஆளுகை செய்பவர்களாக கர்த்தர் பிதாவானவரை உயர்த்தி வைக்கும் பொழுது நமக்கும் அந்த கிருபைகள் கொடுக்கப்பட வேண்டும், நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் தாண்டி வருபவர்களாய் பலம் பெற்றவர்களாய் வார்த்தை மூலியமாகவும் ஜெப வாழ்க்கையின் மூலியமாகவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலியமாகவும் பரிசுத்தாவின் வரங்களின் மூலியமாகவும் கர்த்தர் நீ அந்த கிருபைகளை பெற்றவர்களாக ஹல்லேலூயா. ஏனென்றால் இதற்கெல்லாம் ஸ்லாக்கியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இதை பெற்றுக்கொள்ள நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா நம்முடைய கவனங்கள் ஹல்லேலூயா நம்முடைய ஹல்லேலூயா முக்கியத்துவங்கள் ஹல்லேலூயா மாறுபட்டு இருப்பதினால் நம்மால் ஹல்லேலூயா என்ன செய்ய முடியவில்லை, ஹல்லேலூயா முழுமையாய் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. உலகம் ஒரு பக்கத்தில் நம்ம இழுத்துக் கொண்டிருந்தாலும் நமக்கு இந்த உலகம் நமக்கு உரியதல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம் மேலானவைகளை நினைக்க வேண்டும், மேலானக்காய் யோசிக்க வேண்டும். மேலான தேவன் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பும் ஹல்லேலூயா அந்த சித்தமும் செய்யும்படியாய் அர்ப்பணித்து ஹல்லேலூயா கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவானவரும் ஹல்லேலூயா நமக்காய் சகலவற்றையும் செய்து ஹல்லேலூயா முடித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா முடிந்தது என்று சொல்லி ஹல்லேலூயா சிலுவையிலிருந்து மூச்சை விடும் பொழுது ஹல்லேலூயா பிதாவின் திட்டம் முடிந்தது, அதில் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் எப்பொழுதும் நினைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஹல்லேலூயா சரணமடைந்தவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்பவர்களாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனால் நமக்கு இந்த உலகம் அல்ல, பரலோகத்தின் குடிமகளாக இருக்கிறோம், மகனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். முடிந்துதான். ஆனா இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா அது அதிகாரத்தை ஹல்லேலூயா ஆளுகையை என்ன செய்கிறார்? இந்த டொமினியன் ஹல்லேலூயா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தனியாய் உன் கையில் கொடுத்து விட்டு ஹல்லேலூயா பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா எல்லாம் சொந்தமாக செய்து கொள் என்று சொல்லி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா சத்துருடைய ஹல்லேலூயா ஊன்றுதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஹல்லேலூயா வாசிங்க. ஐசையா 14:13-14 வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறுவேன். நான் அப்பொழுது நான் தனிப்பட்டவன், நான் ஹல்லேலூயா வெளிவெளி சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன். அடுத்தது தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் மேகங்களுக்கு மேல பாருங்க, எல்லாமே அவனுடைய காரியம். ஐ சொல்லிட்டு போட்டுட்டு போறான். அவனுடைய காரியம். அதாவது he is not sharing it with anybody. The authority and the dominion he wanted to have, it was completely for himself.
அவனுக்காக தான். அந்த கிறிஸ்து வரும்பொழுது அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய காரியங்கள் மூன்றரை வருஷம் ஹல்லேலூயா நல்ல கிருபையாய் நடத்துவது போல இருக்கும். அதை அடுத்த 3.5 வருஷம் ஹல்லேலூயா கொடூரமாய் ஹல்லேலூயா அவனுடைய சித்தமும் அவனுடைய கிரியைகளும் வெளிப்பட்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோலதான் அவன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் கர்த்தர் அப்படி பாருங்க, கிறிஸ்துவானவர் ஹல்லேலூயா எப்படியா இருக்கிறார் என்று சொன்னால், ஹல்லேலூயா அவர் அவருடைய ஆளுகையை, அவர் அதிகாரத்தை, அவர் ஜெயத்தை அவர் பங்கிட்டு அதிகாரத்துக்குள்ளாய் நடத்துகிறார் நம்மை என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 8:14-17 வரைக்கும். 8:14-17 வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர் தேவனுடைய புத்திரர். தேவன் ஆவி நம்மை நடத்துகிறது, நாம் தேவனுடைய புத்திரர். அப்போ ஆளுகை என்பது தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராக இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து நம்மை நடத்துகிறார். அப்போ அந்த அதிகாரம், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் சித்த பிரகாரம் நடத்தும்படியாய் அவர் நமக்குள் பலமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாக. அப்போ நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், பிதாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவர் ரத்தத்தை சிந்தி, மகனுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கினவர். அவரை சும்மா நம்மளை சத்துவ போல, அவன் கூட்டாளிகளை போல நம்மை வைக்காமல் அவர்கள் பிள்ளைகளாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருக்கு ஹல்லேலூயா நாம் அவர் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு அவர் சேர்கிறார். ஹல்லேலூயா. See, he sends you into this world as his child. அதே சமயத்துல அவர் உன்னத பலத்தை கொடுப்பேன்னு சொன்னார், அதையும் கொடுத்து உன்னை நடத்துகிறார். இப்போ இந்த பலனும் நீரும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது உனக்கு எதிராக ஒரு கிரியை நடப்பது நிச்சயமாய் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிள்ளையாய் வைத்து நீ கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் கீழ்ப்படிகிறவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. உன்னை ஆவியில் நிரப்பி இந்த உலகத்துக்குள்ளாய் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அனுப்பும் பொழுது தேவ பலன் உனக்குள்ளாய் இருக்கிறது, தேவனின் சித்தம் உனக்கு வெளிப்படுகிறது, தேவன் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், தேவன் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதை நீ ஹல்லேலூயா கீழ்ப்படிந்து சொல்வதை அறிந்து அந்த ஆவியோடு சேர்ந்து நின்று பரலோகத்தின் ஆவியோடு, பரலோக திருத்துவ தேவத்தின் பங்காளியோடு நீ சேர்ந்து 3ஆம் பகுதியாக இருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் வாசம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா நீ இந்த உலகத்துக்கு சேர்ந்தவன் அல்ல, கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நீ வாழும்போது செய்யும்படியாய் உனக்கு ஒத்தாசையாய் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உன்னத பலன் உனக்குள்ளாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சுதந்திரம் இருக்கு, நாம் அடிமைப்பட்டு இல்ல, அடிமையின் வாழ்க்கையிலிருந்து பிரிந்து வந்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தர்கள் சுதந்திரரா பரலோகத்தின் உரிய மக்களாக பரலோகத்துக்கு என்று ஹல்லேலூயா பாடுபடும்படியாய், பரலோகத்துக்கு என்று மக்கள் வழிதவறி போகும் மக்களை திருப்பி கொண்டு வரும்படியாக, கர்த்தர் பின்திரும்பி போகும் மக்களை கர்த்தருக்கு என்று அவர்களை ஹல்லேலூயா உற்சாகப்படுத்தி சாட்சி பகிர்ந்து கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்தி, கர்த்தர் சித்தத்தையும் மறைந்திருக்கும் மறைபொருளையும் வெளிப்படுத்தி, கர்த்தருக்குள்ளாய் தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒரு எனக்காய் மரித்தார், தேவன் என்னை கண்காணிக்கிறார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை போஷிக்கிறார், தேவன் இதுவரை நடத்தினார், என்னை பரலோகம் கொண்டு செல்வார், அவரோடு இருந்தால் ஹல்லேலூயா ஒரு கூட்ட மக்களை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாய் என்னை அவர் பிள்ளையாய் மாற்றினது. மற்றவர்களையும் அழிவுக்கு நேராக போறவர்களையும் சத்துருவான கொண்டு செல்பவர்களையும் ஹல்லேலூயா அழிவில் அக்கினியில் விழுபவர்களையும் எடுத்து கை கொடுத்து எடுத்து அவர்களை பரலோகத்துக்கு குடிமக்களாய் மாற்றும்படியாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது one of the reasons why God has made us. அவருடைய பிரதிநிதியாய், அவருக்கு பதிலாக அவர் செய்த காரியங்களை நாம் செய்யும்படியாய் நம்மை இந்த வேளையில் ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரரும் ஆமென். கிறிஸ்துவுக்கு நம்ம பிதாவானவர் கர்த்தரை கீழ்ப்படிந்து ரட்சிப்புல வந்தவர்களை கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்லாக்கியம். கிறிஸ்துவோடு சேர்ந்து அது சத்ருவானவன் ஹல்லேலூயா அந்த ஆளுகையில் நமக்கு ஒரு வழியும் கிடையாது. ஆனால் தேவன் ஆளுகையில் அவருடைய ஆளுகை நமக்குள்ளாய் இருந்து கிரியை செய்யும்படியாய் நம்மை கிறிஸ்துவோடு ஹல்லேலூயா தேவன் பார்ப்பது ஹல்லேலூயா மகன் என்று சொல்லி பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவரோடு நாமும் பிள்ளைகளாய் உயர்த்தப்பட்ட உடன் ஹல்லேலூயா சுதந்திரராய் நாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்தவர்களை அந்த கனத்தையும் கௌரவத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டுக் கொடுக்காதபடி, சத்துருவானவன் ஹல்லேலூயா நம் வாழ்க்கைக்குள் கடந்து வராதபடி நாம் எழுப்பி நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க.
கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். Hallelujah. You have to work with Christ. God shares the dominion. தேவன் அவருடைய ஆளுகையும் அவர் ஜெயத்தையும் உன்னோடு பகிர்ந்து ஹalleluya அவர் வழிகளில் உன்னை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Hallelujah. You walk with Christ, you will see the power of Christ flowing through you. Hallelujah. கர்த்தரோடு சேர்ந்து நீ நடக்கும்போது கர்த்தரின் வல்லமை உனக்குள்ளாய் ஹalleluya வெளிப்படுவதை நீ காண்பாய். Hallelujah. அது உன்னதல்ல. Hallelujah. தேவன் உன்னோடு சேர்ந்து அவருடைய ஆளுகையை உனக்கு கொடுத்து அவருடைய சித்தத்தை உன் மூலமா செய்து நீ சமர்ப்பணத்தோடு கீழ்ப்படிதோடு இருப்பாய் என்று சொன்னால் உன்னை கொண்டு அவர் அதை செய்வார். Hallelujah. Glory to God. Hallelujah. அதே போல Hallelujah வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27 வாசிப்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். அவருடைய கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சரீரத்தில் சபையில் நம்மை பங்காளிகளாக வைத்திருக்கிறார். Hallelujah. அது சேர்ந்து ஒரு கிரியை உண்டாக்கும் பொழுது ஒருவனதோடு கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளும்படியாய் மக்களை விடுவிக்கும்படியாய் பரிசுத்தவான்களாய் நாமே பலப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிசுத்தவான்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது விடுதலை தருவதை நம்மளால் உணர முடியும். Hallelujah. அது நடந்து கொண்டிருக்கிறது. 2020 வருஷமாய் இந்த உலகத்தில் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு சரீரங்கள் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வர முடியாய் பரிசுத்தவான்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த விடுதலையும் அந்த வைராக்கிய ஜெபங்கள் Hallelujah சத்துருவின் கோட்டைகளை தகர்ப்பதையும் இன்றைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமை குறையவில்லை. Hallelujah. இன்றைக்கும் வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. Hallelujah. Glory to God. Hallelujah. அப்போஸ்தலர் 4:33 வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இந்த சாட்சி எப்படின்னா கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் வியாபரிப்பது. Hallelujah. அது Hallelujah செய்யும் கிரியைகளும் காரியங்களும் உன் வாயால் அல்ல. Hallelujah. கர்த்தர் அதை அழகாய் வெளிப்படுத்தி காண்பவர்கள் அவர்கள் சொல்வார்கள் இது தேவனால் வந்தது, இது தேவன் அவரை நடத்துகிறார், இது நிச்சயமாக தேவனின் கிரியை என்று சொல்லி Hallelujah மறைந்திருக்கும் Hallelujah சத்துரு விட்டு விலகுவதையும் கர்த்தர் மகிமை இறங்கி வருவதையும் அவருக்குள்ளாய் ஆளுகை செய்வதையும் அவர் வாழ்க்கை தலைகளாய் மாறுவதையும் காணும் பொழுது உலகம் சாட்சி பகிரும். Hallelujah. இது கர்த்தராக வந்தது என்று சொல்லி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மோசே அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. Hallelujah. முழுமையா இருந்தது. Hallelujah. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள இப்ப உலகத்துல இருக்க மக்கள் பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளும் காரியங்களும் நோய்களும் வலிகளும் இன்னைக்கு காலை கூட ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது Hallelujah எத்தனையோ பிரச்சனைகள். Hallelujah. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் Hallelujah அது ஒரு நேரத்தில் அது தாண்டி வராது. கர்த்தர் என்ன செய்வார்? நிலைநிறுத்தி அவர் யுத்தத்தை அவர் தொடங்குவார். உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒரு தேவன் உண்டு. நீ சும்மாவே இரு, நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை ஏமாற்றும் மக்களிடத்திலிருந்து அவர் தட்டி பறித்து உனக்கு கொடுக்க அவர் எல்லா திட்டங்களும் அவர் தேவ தூதர்களும் கிரியையில் இறங்கி கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Hallelujah. நீ ஒன்னே சும்மா செய்ய வேண்டும். நீ சும்மா ஒன்று. 2வது ஆராதி. Hallelujah. 3வது துதி. ஆராதனை துதித்து ஆராதி. அந்த எரிகம் முதல் இடிந்து விழும் வாழ்க்கையில இருந்து. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மோசேயின் வாழ்க்கையிலும் தேவன் அவன் கோலில் வல்லமை வைத்திருந்தாலும் Hallelujah ஆனால் அதில் என்ன செய்யவில்லை. Hallelujah. அவன் எப்பொழுதும் தேவனை கேட்டுதான் செய்தான். அவன் சொந்தமாய் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு போகும் இடத்தில் வரும் இடத்துல எல்லாம் அந்த கோலை நீட்டி விட்டு அவன் ஜெயம் கொள்ளவில்லை. எல்லா காரியத்துக்கும் தேவனோடு பேசி Hallelujah. There was sharing of dominion. The power and authority of Christ, the power and authority of God was shared. Not only in the Old Testament, even in the New Testament. கிறிஸ்து அவர் நாட்களில் அதிகாரத்தை அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். வாசிப்போம். லூக்கா 9:1-2 வாசிப்போம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். Hallelujah. பாருங்க கர்த்தர் பாருங்க அவங்களை சீஷர்களை கூப்பிட்டு அவர்கள் என்ன செய்தார்? ஜெபித்து அதுக்கப்புறம் என்ன செய்தார்? Hallelujah. அவர்களை Hallelujah ஜெபித்து அவர்களுக்குள்ள வல்லமையும் Hallelujah அதிகாரத்தை கொடுத்து அவர் என்ன செய்யறார்? அனுப்புகிறார். இப்ப இன்றைக்கும் நமக்கு அந்த அதிகாரம் வல்லமையும் கர்த்தர் பரலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ள அது கிரியை செய்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அது கிரியை செய்ய வேண்டும், அது கர்த்தருடைய சித்தம். ஆனால் நம்மிடத்தில் Hallelujah அது கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பற்றி பிடித்து நாம் அதை இன்னும் பலமாய் பெற்றுக்கொண்டு Hallelujah இன்னும் வல்லமையோடு Hallelujah ஜெபத்தோடு நாம் இந்த ஊழியத்துக்கு கடந்து செல்வோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. Praise the Lord. லூக்கா 10:1 வாசிப்போம். இவைகள்
இதற்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாருங்க, the dominion is shared. இப்போ நாம் தேவன் நம்மோடு ஷேர் பண்ணுவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களோடு பங்கு பெற்று நாம் போக வேண்டியதா இருக்கிறது. நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 பேரா இந்த ஊழியத்துல போகும்போது மாத்திரம் நம்ம 2 சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தனியாய் போவது ஹல்லேலூயா அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக, ஒருத்தர் பலப்படுத்த முடியாது, ஒருத்தர் சேர்ந்து ஜெபிக்க முடியாது, ஒருத்தர் சரியான வார்த்தையை கொடுக்க முடியாது, அதை கொடுக்கும் பொழுது அவர்களை இன்க்ரீஸ் செய்ய முடியாது. இந்த 2 பேரும் சேர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. அந்த தனிப்பட்ட இருக்கும் காரியங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அது நம்மை என்ன செய்யும்? ஹல்லேலூயா கீழ்த்தள்ளிவிடும், தோற்று போக வழி செய்யும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தனி இருந்தபோது அது சத்ரு நெருங்கி அவனை பேசி அவனிடத்தில் அந்த பழத்தை அதை கொடுத்து விட்டாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ ஹல்லேலூயா அப்படி கிடையாது. ஹல்லேலூயா நம்மிடத்தில் தனிமையில் விடாதபடி அவரும் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நாமும் ஊழியத்தில் போகும்போது 2 பேராய் போக முடியாது. ஹல்லேலூயா அவர் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எக்லெசியாஸ்டஸ் ஹல்லேலூயா பிரசங்கின் புத்தகம் 4:9 வாசிப்போம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் 2 பேர் இருந்தா அது நல்ல பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. சத்ருவுக்கு இடம் கொடுக்காது, அவன் பலனை குறைக்க அவனுக்கு வழி இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஊழியத்துக்கு போகும்போது 2 பேரும் போங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். Man, you have to go together if you're going to visit a family பார்க்க போகும்போது அல்ல பிரதர் இருந்தால் 2 பிரதர்ஸ் சேர்ந்து போங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு சாட்சி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போனாலும் சாட்சி வேணும். ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை குறித்து நாளை நம்மை திருப்பாதபடிக்கு ஹல்லேலூயா நாம் சொல்வதை பொய் சாட்சி சொல்லாதபடிக்கு நமக்கு ஒரு சாட்சி ஊழியத்தில் தேவை. அங்க போகும்பொழுது அவரோடு பேசும்பொழுதும் ஹல்லேலூயா என்ன பேசினோம் என்று சொல்லி அதற்கு ஒரு சாட்சி தேவை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நம்ம 2 பேரும் போகும்போது சாட்சி சொல்லும் பொழுது கூட ஒருத்தர் நம்மை பின்பாக இருந்து ஜெபத்தில் தாங்குவது அவசியம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தினால் ஜெயம் கொள்ள முடியாது, அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ளே வரும்படியாய் ஒத்தாசையா இருக்கும்படியா தான் இன்னொருத்தரும் கூட போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேராய் இணைந்து போகும்போதுனா அந்த காலத்தில் ஹல்லேலூயா சபையை தொடங்கும் போது நிறைய ஹல்லேலூயா பிரதர்ஸ் இருந்தார்கள். அவர்களெல்லாம் வருவார், 3 பேர் 4 பேர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா ஒரு இடம் போகும்போது நானும் ஏசுதாஸ் பிரதரும் சேர்ந்து போவோம். ஹல்லேலூயா. கேம்புகளுக்குள்ளாய் போவோம். ஹல்லேலூயா போய் ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். அது கர்த்தருடைய கிருபை. அது போல அவருடைய வார்த்தையை போல கீழ்ப்படியும் போது ஆத்துமாக்கள் சபைக்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளும் ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? They have to share the dominion of Christ because this is leading them to eternity. நித்திய வாழ்வுக்குள்ளாய் திரும்ப கொண்டு போக முடியாது. 2 பேராக விசுவாசிகள் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. வாசிப்போம். ரெவலேஷன்ஸ் ஹல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிப்போம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். தேவன் பாருங்க, நீங்க கர்த்தருக்குள்ள கர்த்தர் சொல்கிற ஊழியத்தை நீங்கள் செய்து அவர் வழியில் நடந்தால் அவர் என்ன சொல்றார்? அவர் சிங்காசனத்தையே என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் உங்களோடு சேர்ந்து என்ன பகிர்ந்து கொள்கிறார் என்று சொல்லுவார். He shares the dominion in the kingdom of God, in the kingdom of heaven. Hallelujah. அந்த அதிகாரத்தை அவர் உங்களோடு சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. அவர் தனிப்பட்ட முறையில் சிங்காசனம் உட்கார்ந்தபடிக்கு நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் மகன், நீங்கள் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா கிறிஸ்துவோடு உடன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊழியக்காரர்களாய் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. பரலோகம் சென்றாலும் உங்களை பக்கத்தில் உட்கார வைத்து அந்த சிங்காசனத்தோடு இருந்து அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் அவரோடு சேர்ந்து இருக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி வார்த்தையில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Believers will share glory. ஹல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகள் ஹல்லேலூயா மகிமையை அவர் என்ன செய்வார்? பங்கிட்டு தருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:17 வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆமென். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரரும் ஆமே. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. பார்க்கும்போது அந்த மகிமையில் பங்காளிகளாய் மாறுகிறோம். கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாய் ஹல்லேலூயா. அவர் மகிமை என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா ஜெயத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. சத்ரு மீது வல்லமை. ஹல்லேலூயா. சத்ருவை ஹல்லேலூயா தோற்கடிக்கிற தலையை நசுக்கின அந்த வல்லமை ஹல்லேலூயா உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படி அவர் மகிமை விளங்க முடியாது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த மகிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. We are co-heirs with Christ
and we share his glory. Hallelujah. இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியம், hallelujah, பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில், hallelujah, தேவன் மகிமையை அவன், hallelujah, பங்கிட்டு எடுத்தது பொழுது, ஆனால் தேவனை எந்த இடத்திலும் அவன் விற்று போடவும் இல்லை, குறைத்து பேசவும் இல்லை, அவருக்கு எதிராக ஒரு வார்த்தையோ ஒரு சாட்சியோ ஒரு வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். hallelujah. பங்கு பெறும்போது தேவ மகிமை நமக்குள்ளாய் வாசம் செய்து, hallelujah, மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தேவ சித்தமும் தேவ நாமமும் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார் உங்களில் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹalleluya. அவர் கூட கொஞ்சம் பாடுபடும், அவருக்காக போகணும். ஹalleluya. பவுல் அப்போஸ்தலன் அப்படியாய், ஹalleluya, எங்கெங்கு சென்றானோ சபைகளை ஸ்தாபித்தான். ஹalleluya. எதிர்ப்பு வந்தது, இருந்தாலும் நிலை நின்றான். வார்த்தையின் மூலியமாக, கர்த்தரின் அபிஷேகத்தின் வல்லமையின் மூலியமாக நின்றான். ஹalleluya. அவன் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடினான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஹalleluya, கர்த்தர் எதிர்பார்க்கும் காரியம் அவரோடு சேர்ந்து நிற்கும் பொழுது, அவருக்கு ஹalleluya வல்லமைக்கு பங்காளிகளாக இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளும் அவரோடு சேர்ந்து ஹalleluya ஊழியம் செய்வர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து ஹalleluya அந்த ஆளுகையை பங்கிடுவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் அவருக்கென்று ஹalleluya அசையாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அவருக்கென்று சாட்சி பகரும் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:29-32 வாசிக்கும் பொழுது ஹalleluya என்னென்ன காரியங்கள் நம்ம இருக்க வேண்டிய தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பார்த்துக்கணும் நம்ம. ஹalleluya. முதலாவது 29 வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயப்படுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளர்களை குணமாக்கும்படி. இல்ல, இது ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஆங்கிலத்தில் எப்படியா போட்டிருக்கிறது. grant unto servants that which all with all boldness that they may speak thy word. முதலாவது வார்த்தையை பேச வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உண்டாக்கினது அவர் வார்த்தையை ஹalleluya பிரசங்கிக்கும்படியாக, உச்சரிக்கும்படியாக, சாட்சி பகிரும்படியாக. முதலாவது காரணம். 2:29 முடிந்து 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைங்க ஹalleluya நோய் நொடிகளை குணமாக்கவும் அடையாளங்களும் அற்புதம் செய்யும்படியாக நமக்குள்ள என்ன செய்கிறார்? அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஹalleluya வாசம் செய்து கொண்டிருந்து அவர் என்ன செய்கிறார் சொன்னால் அவர் நடத்துகிறார், அவர் கூட இருக்கிறார். அவர் தனியாக இல்லை. அதுக்கு ஹalleluya they may speak thy word. ஹalleluya பாருங்க. ஹalleluya அதுக்கப்புறம் மேரச்சே the holy child Christ. ஹalleluya நாமத்தில் அவரை பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்றார்கள். அனுகிரகம் செய்தலும், தைரியமாய் சொல்லணும். ஊழியத்துல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ஹalleluya ஊழியம் செய்ய முடியாது. ஹalleluya இருக்கிறது you have to be LKO SBS and know we know. ஹalleluya நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஹalleluya இந்த காலத்துல டிப்ளமசி தான், அது ரெண்டு சொல்ல மாட்டாங்க, அப்படி மழுப்பா பேசுவாங்க. அந்த காலத்துல பாத்துருங்க, பாட்டிமாரெல்லாம் செவருல சாணி பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுல இருந்து சாணி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அந்த போடுற வேலைலாம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், நீங்க சொன்னா அது வார்த்தையிலிருந்து இருக்கட்டும், அது என்னுடைய வார்த்தையா இருக்கட்டும், அது உண்மையான உண்மை, இல்லை என்றால் இல்லை. ஹalleluya அதுக்கு நடுவில் ஒரு பங்கு இல்லை. அதோடு தைரியமாக ஹalleluya அதை சொல் என்று சொல்லி நாம் சொல்வதை பார்க்கிறோம். ஹalleluya 30 வாசித்தாச்சுல. அடுத்து 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கூட சேர்ந்து ஜெபிக்கணும். மேல அறையில கூட சேர்ந்து ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபத்துக்கு எதிராக போராட்டம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஜெபத்தை தடுக்கிறவங்க சத்துரு. நம்ம சேர்ந்து ஜெபித்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்கள் கூட இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவி நிரம்பணும், மக்கள் நிரம்பணும்னா அது சேர்ந்து ஜெபிக்கணும். அடுத்தது தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய கிருபையில் ஜெபித்து பரிசுத்த ஆவி பெற்றா அவர்கள் சொல்றதுக்கு தைரியம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் எழுதி சொல்வதை பார்க்கிறோம். ஹalleluya இதே போல் ஹalleluya அங்கே ஹalleluya பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர் பாட்டு பாடி ஜெபித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஹalleluya ஒரு பூமி அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya எல்லாம் விழுந்து போனது. ஹalleluya ஜெபத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஹalleluya 32 வாசிப்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் தேவை, ஒரே மனம் தேவை சபையில். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமா, ஆதி காலத்து சபையில் அப்படிதான். அனினே சப்பனியா ஹalleluya செய்த காரியத்தினால் அவர்கள் விழுந்து மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அது மாதிரி காரியம் வந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பூமியில எல்லாம் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹalleluya எல்லாமே இடுக்கி வச்சுக்கிறாங்க. ஹalleluya
அது எங்கேயும் போக முடியாது, கொண்டு போக முடியாது. இப்பெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது மஸ்கட் விட்டு போறவங்கலாம் அதில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் 40 ரியால் 30 ரியால் வித்துட்டு இருக்காங்க. அதில் வாஷிங் மிஷின் 25 ரியால். என்ன எதுனா கிடைக்கிட்ட காசுன்னு சொல்லி வித்துட்டு போறாங்க. இவ்வளவு சேர்த்து வச்சாங்க 150 250 வாங்கினா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லை, 10 நிமிஷம் பிரோஜனம் இல்லை. கடைசியில காலத்துல கர்த்தர் வரும்பொழுது இது எந்த காரியம் உலகத்துல இருப்பதுக்கு விலை இல்லை. ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் நீ ஆத்மா சேர்க்கிறாய் அல்லவா, அது பரலோகத்தில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு கூலியும், அதுதான் உனக்கு மேன்மையும், அதுதான் கர்த்தர் முன்பாக உனக்கு மகிமையும் கொண்டு ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம் கடைசி அந்த வசனத்தை, யாக்கோபு 4:7 வாசிப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒரு விசை கூட அல்லது சமர்ப்பணம் செய்வார்களாக. வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான். அங்க ஆங்கிலத்தில் submit yourselves before to God. அல்ல தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் முழுமையாய், அரைவைக்கார அல்ல, முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது என்ன செய்யும்? என்றைக்கு ஒரு முழுமை உங்களுக்குள்ளாய் ஹல்லேலூயா பிரதிபலிக்கிறதோ அன்றைக்கு ஹல்லேலூயா சத்ரு அந்த வெளிச்சம் அவன் முகத்தில் விழும்பொழுது அந்த இருள் நீங்கி போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெசிஸ்ட் தி டெவில், அவனை எதிர்த்து நிற்க வல்லமை உங்களுக்குள்ளாய் உண்டாகும். ஹல்லேலூயா. and he will flee, அவன் விட்டு ஓடுவான். ஹல்லேலூயா. அவன் பயமுறுத்துவான். ஹல்லேலூயா. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உருப்பிக் கொண்டே வருவான். ஆனால் நீங்களோ யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அது எழுப்பி நின்று ஹல்லேலூயா தைரியத்தோடு நிற்கும் பொழுது ஹல்லேலூயா அத்தனை சத்துருவின் கிரியைகளும் விட்டு ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா அவர் பிரசங்கிக்கும் பொழுது தைரியத்தோடு பிரசங்கிக்க சொன்னார். ஜெபிக்கும் பொழுது வல்லமையோடு ஜெபிக்க சொன்னார். ஹல்லேலூயா. வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவர் வார்த்தையின்படி அது வல்லமையும் ஜீவன் இருக்கிறது, அது பிரதிபலிக்கும்படியாய் அது வாழ்ந்து காட்டும்படியா சொன்னார். இன்றைக்கு ஹல்லேலூயா அவருக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். எல்லாரும் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுவோம். கர்த்தாவே ஹல்லேலூயா யாக்கோபு 4:7 பிரகாரம் பிதாவே முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா அவன் விட்டு ஓடுவான் என்ற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். அவன் ஓடினான் என்று சொல்லி ஹல்லேலூயா விடுதலை ஹல்லேலூயா கூறுகிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா இன்றைக்கு இந்த வேளையில் ஹல்லேலூயா எந்தெந்த கட்டுகளோ பிடிகளோ சுகவீனங்களோ பலவீனங்களோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா கர்த்தருக்கு முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விட்டுபோ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம் சத்ருவுக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உடன் சுதந்திரர்கள் இயேசுவோடு. ஹல்லேலூயா. உனக்கு இடமில்லை என்று சொல்லி வார்த்தையை அறிந்தவர்களாய் நாங்கள் பிரசங்கித்து மாத்திரமல்ல, உண்மையாய் நாங்கள் விசுவாசித்து எழுப்பி நிற்க இந்த நாட்களில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் மற்ற இடங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி நிற்பார்களாக. ஹல்லேலூயா விசுவாசத்திலும் ஹல்லேலூயா எல்லா வகையிலும் வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளின் வீடு இன்றைக்கு பரிசுத்தாவினால் மூடப்படுவதாக. ஹல்லேலூயா பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக, வேலி அடைப்பதாக. யோபின் குடும்பத்துக்கு கொடுத்த வேலி கர்த்தருடைய பிள்ளைகள், நம் சபையில் இருக்கும் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஹல்லேலூயா உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஹல்லேலூயா வேலி அடைப்பது. ஹல்லேலூயா கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஹல்லேலூயா ஜெப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அபிஷேகத்திலும் வார்த்தையின் தியானத்தில் அவர்களை கொண்டு செல்வாராக. அதில் மர்மங்கள் வெளிப்படுத்துவாராக. உங்களை எடுத்து ஒரு கருவியை உபயோகப்படுத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கிருபையும் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பரிசுத்தாவி உங்களுக்காக காத்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியங்களை அதை தக்க வைத்துக் கொண்டு சத்ருவானாக இருக்கிறார். இன்றைக்கு அவனை எதிர்த்து நிற்போம். நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. கிருபை நடக்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவின் சித்தப்படி எங்களை எந்த காரணத்துக்காக நீ உருவாக்கினீரோ உண்டாக்கினீரோ, எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்தீரோ பிதாவே, அந்த காரணம் எங்களை வெளிவரும்படியாய் அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் எல்லா காரியத்தையும் கடிந்து கட்டி தருகிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் நடத்தும், நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்களது எல்லாவற்றையும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் அதை வணைந்து ஹல்லேலூயா அது உமக்கு மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றி நீர் அதில் மகிமைப்படும்படியாய், நீருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய், நீருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய், நீர் வருகையில் எடுக்கப்படும்படியாய் வேலைகளை நாங்கள் செய்யும்படியாய், அர்ப்பணித்து செய்யும்படியாய், உண்மையை உத்துமத்தோடு கீழ்ப்படிந்து செய்யும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை நடத்தியவர்களும் எல்லாவற்றையும் கை கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனாத்மா சரீரத்தையும் கை கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க தாவே. ஆவியான ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபங்களும் பரப்பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் சிநேகமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.